கேரளம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பங்குனி மாத பூஜைக்காக இன்று மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறக்கப்படும் சூழலில் நடையானது என்று அடைக்கப்படவிருக்கிறது. புத்தாண்டை முன்னிட்டு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கோவிலானது திறக்கப்பட்டிருக்கும் சூழலில் பக்தர்களுக்கான அனுமதியானது ஆன்லைன் வாயிலாக மட்டுமே டிக்கெட்டானது வழங்கப்படுகிறதா? கூடுதல் விவரம் என்ன? கனகதாரா சபரிமலை ஐயப்பன் கோவிலை பொறுத்த அளவில் ஒவ்வொரு ஆண்டும் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக மட்டுமின்றி ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் அந்த மாதாந்திர பூஜைக்காக முதல் 5 நாட்கள் நடை என்பது திறந்திருக்கும். அந்த வகையில் இன்று மாலை பங்குனி மாத பூஜைக்காக நடை என்பது திறக்கப்படுகிறது. முன்னதாக தந்திரி கண்டகரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி பிரசாத் நம்பூதிரி நடையை திறந்து தீபாராதனை காண்பிக்கிறார். அதனைத் தொடர்ந்து கற்பூர ஆளியிலும் தீ என்பது மூட்டப்படுகிறது. தொடர்ச்சியாக அதன் பிறகு படிப்படியாக பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. தொடர்ச்சியாக வரும் 19ஆம் தேதி இரவு இந்த பங்குனி மாதாந்திர பூஜை என்பது முடிவடைந்து நடை என்பது சாத்தப்படுகிறது. இந்த நாட்களில் ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. அதன் பின் பங்குனி உத்திர ஆராய்ச்சி திருவிழாவுக்காக வரும் 23ஆம் தேதி மீண்டும் மாலை நடை திறக்கப்பட்டு கொடியேற்றப்படுகிறது. அந்த நாட்களை பொறுத்தளவில் 10 நாட்கள் திருவிழா என்பது தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த திருவிழாவுக்கும் 10 நாட்கள் திருவிழாவுக்காகவும் தற்பொழுது ஆன்லைனில் முன்பதிவு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரளான பக்தர்கள் தற்பொழுது ஆன்லைனில் முன்பதிவு செய்து கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே இந்த மாலை நடை திறக்க இருக்கும் நிலையில் தற்பொழுது பக்தர்களும் வர துவங்கி இருக்கின்றனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.